வணக்கம் மக்களே. தமிழ்நாட்டு மக்களுக்கு நீண்ட நாள் ரயில்வே பாதை திட்டங்களில் ஒன்று நிலுவையில் உள்ளதான் இந்த அரியலூர் தஞ்சாவூர், அதே மாதிரி பெரம்பலூர் சேலம். இதை பற்றி ஒரு 2 நாட்களுக்கு முன்னாடி தினமலரில் வந்த செய்தியை தான் இதை நம்ம பார்க்க போகிறோம். தமிழகத்தில் சிமெண்ட் நகரமான அரியலூர்லேருந்து தஞ்சாவூருக்கும் பெரம்பலூர் வழியாக சேலத்திற்கும் புதிய ரயில் பாதை அமைக்கணும்னு சொல்லி பல நாட்களாக கோரிக்கை வைக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக மத்திய அரசிடம் நமது எம்பிகள் கடந்த ஒரு 15-20 ஆண்டுகளாக 3 எம்பிகள் இது தொடர்பாக கோரிக்கையை வச்சுருக்காங்க. கோரிக்கைக்கு தொடர்ந்து அழுத்தம் கொடுத்துருக்காங்க. அதாவது இதை பற்றி விரிவாக பார்க்கணும்னா, சென்னை திருச்சி ரயில்வே மார்க்கத்தில் அரியலூர் ரயில்வே நிலையம் இருக்குங்க. இந்த ரயில்வே நிலையத்தில் தினமும் 50க்கும் மேற்பட்ட ரயில்கள் வந்து செல்கிறது. இது கார் லைன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. CHROD கார் லைன், அதாவது விழுப்புரம் திருச்சி ரெட்டைவழி பாதை. இதுக்கு முன்னாடி சிங்கிள் லைனாக இருந்துச்சு. இப்போ ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி தான் டபுள் லைன் ரெட்டைவழி பாதை ஆக்கிட்டாங்க. இந்த அரியலூரை பொறுத்த மட்டும் இது தொழிற்சாலை நகரமான அரியலூர் தஞ்சாவூர், ஜெயங்கொண்டம், செந்தூரை பகுதிகளில் சிமெண்ட் ஆலைகள் உட்பட பல தொழிற்சாலைகள் இந்த பகுதிகளில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இதில் அரியலூர்லேருந்து தஞ்சாவூருக்கு வெறும் 44 கிலோமீட்டர் தான். இங்கேருந்து ரயில் பாதை இல்லாததுனால அரியலூர்லேருந்து எப்படி போகணும்னா சமயபுரம் திருச்சி வழியாக தஞ்சாவூர் செல்லணும். இதனால் 1 மணி நேரத்தில் பயணிப்பதற்கு பதிலாக 3 மணி நேரம் 36 நிமிஷம் பயணிக்க வேண்டியிருக்கு அப்படிங்கிறதான் நீண்ட நாள் கோரிக்கை. அதே போல் அரியலூரிலிருந்து 30 கிலோமீட்டர் தொலைவுள்ள பெரம்பலூருக்கு ரயில் பாதை இல்லாததால் சாலை மார்க்கமாகவே செல்ல வேண்டியிருக்கு. அதே மாதிரி அரியலூர் பெரம்பலூர் இடையே சாலை மார்க்கமாக 39 நிமிஷத்தில் செஞ்சிடலாம். ஆனால் தொழிற்சாலைகளுக்கு வந்து செல்லும் கனரக வாகனங்கள் மிகுந்த சிரமம் அடைகின்றன. பெரம்பலூரில் பிரபலமான பல மருத்துவக் கல்லூரிகள் இருக்குது. பொறியியல் அது இன்ஜினியரிங் காலேஜ் இருக்குது. அதே மாதிரி பல்வேறு கல்வி நிறுவனங்கள், தொழிற்சாலைகள் அதிகம் உள்ளதால் தினசரி ஆயிரக்கணக்கானோர் இங்கு வந்து செல்கின்றனர். அரியலூரிலிருந்து தஞ்சாவூருக்கும் பெரம்பலூரிலிருந்து துறையூர், ஆத்தூர் மார்க்கமாக சேலம் வரை புதிய ரயில் பாதை அமைக்கணும் கடந்த 20 ஆண்டுகளாக இந்த மக்கள் போராடிக்கிருக்காங்க, கோரிக்கையை வச்சுக்கிருக்காங்க. இத்திட்டம் தொடர்பாக எந்தவித ஆய்வு அறிக்கையும் இதுவரைக்கும் தயாராகலை அப்படிங்கிறதான் ரொம்ப வருந்தத்தக்க செய்தி. நாமக்கல் அரியலூர் புதிய ரயில் பாதை திட்டத்துக்கு 2018 முதல் கட்ட சர்வே பண்ணி துவங்கிச்சுங்க. அப்போயாவது இது முடிஞ்சிடும்னு நினச்சாங்க. ஆனால் இதுவரை ஆய்வுக்கான அறிவிப்பு கூட வரவில்லை. அதே போல் 2013-14 அரியலூர், பெரம்பலூர், துறையூர், நாமக்கல் போன்றவற்றை இணைக்கும் விரிவான திட்ட அறிக்கை குறித்து ரயில்வே நிர்வாகம் முடிவெடுத்தும் நிர்வாக காரணங்களால் கைவிடப்பட்டது. இதுவும் ஒரு வருந்தத்தக்க செய்தின்னு வச்சுக்கோங்களேன். அதே மாதிரி அரியலூர் தஞ்சாவூர், அரியலூர் பெரம்பலூர், சேலம் இந்த மார்க்கத்தில் புதிய ரயில் பாதை அமைப்பதும் ரயில்வே நிர்வாகத்திற்கு அதிகமான வருவாயை ரெவன்யூவை ஏர்ன் பண்ணி தரும்னு வச்சுக்கோங்க. ஏன் அப்படின்னா, இதை சுற்றி ஒரு லைன் போட்டோம்னா நிறையா இண்டஸ்ட்ரீஸ், குறிப்பாக சிமெண்ட்டு, சர்க்கரை ஆலைகள் இருக்கிறதுனால ரயில்வே துறைக்கு குட்ஸு மூலம், சரக்கு போக்குவரத்து மூலம் நல்ல வருவாய் கிடைக்கும் அப்படின்னு இந்த செய்தியில் வந்திருக்குங்க. குறிப்பாக அரியலூரில் இயங்கும் சிமெண்ட்டு, சர்க்கரை ஆலைகளிலிருந்து பெரம்பலூர், சேலம் மார்க்கமாக சரக்கு ரயில்கள் எளிதாக எடுத்து செல்லலாம். இந்த சரக்கு ரயில்கள் மூலம் ரயில்வேக்கு அதிகமான வருவாய் ஈட்டி கிடைக்கும் அப்படின்னு சொல்லி இந்த செய்தியில் இருக்குது. அதுபோல் தஞ்சாவூர் மார்க்கத்திலையும் எளிதாக பயணிக்க முடியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போ தஞ்சாவூர்லேருந்து யூரியாவுக்கு குட்ஸ் ட்ரெயின்லாம் போகுது. அதை எப்படி போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விழுப்புரத்துலேருந்து திருச்சி போய் திருச்சியிலேருந்து திருப்பி தஞ்சாவூருக்கு ஒரு யூட்டன் அடிக்க வேண்டியதாக இருக்குது. அதே சமயத்தில் அரியலூர் தஞ்சாவூர் 33 கிலோமீட்டருக்கு ஒரு ரயில்வே ட்ராக் போட்டால் ரொம்ப எளிமையாக சரக்கு போக்குவரத்து ஈஸியாக நடக்கும் அப்படிங்கிறதான் இந்த மக்களுடைய நெடுநாள் கோரிக்கை. கடந்த 2014 தஞ்சாவூர் எம்பியாக இருந்த பரசுராமன் அவர் இந்த தஞ்சாவூர் அரியலூர் ரயில் திட்டத்தை துவக்கணும் அப்படின்னு சொல்லி லோக்சபாவில் எழுத்துப்பூர்வமாக கேள்விகள் கேட்டு வலியுறுத்தியிருந்தார். இதனால் இந்த திட்டத்தினால தஞ்சாவூர்லேருந்து சென்னை செல்ல 100 கிலோமீட்டர் பயணம் குறையும் அப்படிங்கிறது இதில் முக்கியமானது. ஏன் அப்படின்னா, இன்றைக்கி தஞ்சாவூர்லேருந்து சென்னை வர்றதுக்கு எப்படி வரணும் அப்படின்னா, தஞ்சாவூர், கும்பகோணம், மயிலாடுதுறை, கடலூர், விழுப்புரம், அதுக்கப்புறம் செங்கல்பட்டு இப்படி வரணும். அப்படி இல்லைன்னா தஞ்சாவூர்லேருந்து திருச்சியிலேருந்து அரியலூர், விருத்தாச்சலம், விழுப்புரம் இந்த ரூட்டில் வரணும். இதே சமயத்தில் தஞ்சாவூர்லேருந்து அரியலூர் அப்படியே நேராக விருத்தாச்சலம், விழுப்புரம் வந்தால் கிட்டத்தட்ட 100 கிலோமீட்டர் பயண தூரம் குறையும் அப்படிங்கிறதான் இந்த டெல்டா பகுதி மக்கள், குறிப்பாக தஞ்சாவூர் மக்களுடைய நெடுநாள் கோரிக்கை.
தஞ்சாவூர் வந்து ஒரு பாரம்பரியமான இது சுற்றுலாத்தலம் ஒன்று, பெரிய கோயில் உட்பட பல சுற்றுலாத்தலங்கள், அதே மாதிரி ஆன்மீக தலங்கள் எல்லாம் நிறைஞ்சிருக்கு. அதனால் தஞ்சாவூர் வந்து ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டாக நினச்சி இந்த பாதையெல்லாம் வந்து டெவலப் பண்ணால் கண்டிப்பாக ரயில்வேக்கு நல்ல வருமானம் வரும். அதுவும் போக வர 2028 பார்த்திங்கன்னா கும்பகோணத்தில் உலக புகழ்பெற்ற பிரசித்தி பெற்ற மகாமகம் வரப்போகுதுங்க. அதுக்கு வந்து இன்றைக்கும் பார்த்திங்கன்னா தஞ்சாவூர்லேருந்து கும்பகோணம், மயிலாடுதுறை அது வந்து ஒரு சிங்கிள் லைன் ஒற்றை வழி பாதையாக தான் இருக்குது. அதை இரட்டை வழி பாதையை ஆக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம எம்பிகள்லாம் எல்லாருமே பார்லிமெண்ட்டில் கேள்வி எழுப்பியிருந்தாங்க, வலியுறுத்தியிருந்தாங்க. குறிப்பாக கும்பகோணம் சுந்தரபெருமாள் பகுதியை சேர்ந்த ஜி.கே. வாசன், தமிழ் மாநில காங்கிரஸ் தமாக, அவர் கூட வந்து இது தொடர்பாக வந்து கேள்வியெலாம் கேட்டு கோரிக்கை வலுத்திருந்தார். அவர் கூட ஆளுங்கட்சி பாஜகவோட நெருங்கிய தொடர்புள்ளவர் தான். ஆனாலும் அவராலையுமே முடியலைன்னு வச்சுக்கோங்களேன். இன்ன வரைக்கும் அதற்கான அப்ரூவல் எதுவுமே நடக்கலைன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ இன்றைக்கி நீங்கள் இந்த பணியை ஆரம்பித்தா கூட அது முடிகிறதுக்கு 4-5 வருஷம் ஆகும். போன 2004 இதே மாதிரி மகாமக கும்பகோணம் அந்த கும்பமேளா நடக்கலையும் பார்த்திங்கன்னா மீட்ரு கேஜிலேருந்து ப்ராட் கேஜாக மாற்றையில் அவசரமாக அந்த கும்பகோணம் வரைக்கும் போட்டாங்க. அதனால் ட்ரெயின்லாம் சரியாக இயக்கப்பட முடியாமல் போயிடுச்சுன்னு வச்சுங்களேன். அந்த நிலையை அவசர நேரத்தில் தவிர்க்கிறதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா, இப்போயே போர்க்கால அடிப்படையில் 2 வருஷத்தில் இப்போ நீங்கள் 2025 ஆரம்பித்தா 2027க்குள்ளே இது முடிச்சிங்கன்னா 2028 கும்பமேளா இங்கே கும்பகோணத்தில் நடக்கலை, மகாமகம் கும்பமேளா நடக்கிறதுக்குள்ளே கண்டிப்பாக இந்த இரட்டை வழி பாதை இருந்துச்சுன்னா நிறைய ட்ரெயின் சேர்க்கலாம். லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான ஆன்மீக பயணம் இந்த கும்பமேளாவுக்கு வந்து இந்தியா முழுவதும் உலகம் முழுவதிலிருந்து வருவாங்க. அதுக்கெல்லாம் வந்து கருத்தில் கொண்டு உடனே மத்திய அரசு வந்து இந்த ரயில்வே திட்டங்களுக்கு வந்து ஒப்புதல் அளித்து இந்த நடவடிக்கைலாம் தொடரணும். இது தொடர்பாக இது 2019 பெரம்பலூர் எம்பியாக இருந்த பச்சமுத்து அவர் வந்து இதே மாதிரி கோரிக்கையை வலியுறுத்தி அரியலூரிலிருந்து பெரம்பலூர், துறையூர் வழியாக சேலம் வரை புதிய ரயில் பாதை அமைக்கணும்னு மத்திய ரயில்வே அமைச்சரிடம் நேரடியாக வலியுறுத்தினார். ஆனால் எந்த பலனுமே இல்லை. தஞ்சாவூர், பெரம்பலூர், சிதம்பரம், திருச்சி, சேலம் எல்லா எம்பிகளும் சேர்ந்து மத்திய அமைச்சர் நேரடியாக சந்தித்து தஞ்சாவூர், பெரம்பலூர் இந்த ரயில் மார்க்கத்தின் புதிய பாதை திட்டத்தை உடனடியாக தொடங்கணும் அப்படின்னு சொல்லி நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிறது அந்த செய்தி. தினமலரில் மட்டும்தாங்க இந்த மாதிரி அப்பப்போ இந்த செய்தியெலாம் வரும். மற்ற செய்தியெல்லாம் வந்து மற்ற செய்தித்தாளெலாம் அந்தளவுக்கு எனக்கு கவர் ஆகுதான்னு தெரில. ஆனால் இது ஒரு நல்ல கோரிக்கை. ஒரு விஷயம் நடக்கணும் அப்படின்னா அதை எல்லாருமே பேசணும். எல்லாருமே பேசி யார் யார் இந்த செய்தி, அதாவது தஞ்சாவூர், மயிலாடுதுறை, கும்பகோணம், சிதம்பரம் இந்த பகுதியை சேர்ந்த மக்கள், இந்த ரயில் பயணிகள் சங்கங்கள்லாம் வந்து உங்கள் ஊர் எம்பிகள்கிட்ட ஒவ்வொரு முறையும் பார்த்து பார்லிமெண்ட்டில் பேசுங்கன்னு பேச வைக்கணும். அதே மாதிரி மத்திய அமைச்சர்கிட்ட வந்து அழுத்தம் கொடுக்கணும். இந்த மாதிரி பாஜக சேர்ந்த பிரமுகர்களும் சேர்ந்து அழுத்தம் கொடுத்தா கண்டிப்பாக நிறைவேறுங்க. எப்பயுமே வந்து தொடர்ந்து ஒரு விஷயம் நடக்கணும் அப்படின்னா எல்லாருமே பேசினா தான் நடக்கும். இது தொடர்பாக இன்றைக்கி இந்த தினமலரில் இந்த செய்தி வந்திருக்கு. அதை படிக்கல, சரி உங்கள்கிட்ட ஷேர் பண்ணலாம் அப்படிங்கிறக்காக தான் இந்த வீடியோ போட்டேன். இந்த வீடியோவை பார்க்குறவங்க சரி, அதே சமயம் இந்த கருத்துக்களை வந்து தயவுசெய்து நீங்கள் ஸ்டேட்டஸ் ஆவீங்க, உங்கள் வாட்ஸ்அப் குரூப்பில் போடுங்க, இதை பற்றி பேசுங்க. ஒரு திட்டம் நிறைவேறணும் அப்படின்னா எல்லோரும் பேசணும், எல்லோரும் இந்த திட்டத்தை நிறைவேற்றுறதுக்கு வலியுறுத்தணும். அதுதான் வந்து இந்த காணொலியின் மூலம் உங்கள்கிட்ட கேட்டுக்கிறேன். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.